உங்களுக்கு மீண்டுமா என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெற்று இந்த பொன்னாடையை அறிவித்து உங்களுக்கு கௌரவப்படுத்துகிறேன். நன்றி. அருமையான ஆசியுரை, அழகாக வார்த்தைகளை தொகுத்து அருமையாக ஆசியுரை அதை பற்றி ஆலோசனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது அரை வருடமாக இருப்பதால் பாதி காலத்தை கடந்து விட்டோம். அதனால ஜூன் மாசம் தரம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் புதன்கிழமைக்கு வண்ண உடைகள் அவர்களால் அழைக்கப்படுகிறது. சரியா? எந்த நேரம் நம்ம உதவி கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தை இவர் சரித்திரத்திலே இல்லை. எப்பொழுதுமே எதற்கு நம் அணுகினாலும் அவர்கள் ஓடோடி வந்து உதவி செய்து கொண்டிருப்பவர்கள். மழை மேகம் தர மறுத்தால் பூமியில் மழை இல்லை, தென்றல் தர மறுத்தால் காற்றுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று மக்கள் பணி ஆற்றி வருபவர்கள். எப்பெல்லாம் 100 நாள் வேலை நடக்குது அப்படிங்கிறது மக்களை பார்க்க முடியல, அவர் அந்த இடத்துல நிற்பார். 100 நாள் வேலையா இருக்கட்டும், பள்ளியில் பணியாக இருக்கட்டும், எங்க பணி நடந்தாலும் மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றும் ஒரு தலைவரை இந்த ஊரில் மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன். அதனால அவருடைய பணியை நினைத்து நான் பெருமிதம் அடைந்திருக்கிறேன். அதனால காற்று என்றே நம் சிறு ஓய்வு கேட்டதுண்டா? கடல் அலைதான் ஓய்வுக்கு ஏங்கியதுண்டா? அதை மாதிரிதான் நானும் இவர் ஓய்வில் இருப்பதை ஒரு நாளும் கண்டதில்லை. சுறுசுறுப்பாக இருப்பதால் இவர் தேனீக்களுக்கு கூட இலக்கணம் அமைத்து எடுத்து எம்பிக் கொண்டிருப்பவர் உழைப்பின் ரகசியத்தை. அவர்களை இவ்விழாவிற்கு காலத்தின் நிமித்தமாக சில வேலை நிமித்தமாக அவர்கள் காலதாமதமாக வந்தாலும் அவர்களை வருக 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 என வரவேற்று பொன்னாடை போர்த்தி அழைக்க செயலர் திருமதி ஜெயந்தி நம்முடைய அருட்தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் விழாநாயகி அவர்களை கௌரவிக்கிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவரை கௌரவித்த அருட்தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறார்கள். நிர்வாகத்தினருக்கு நன்றியாக, இணைந்து பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியாக, உடனிருந்து அவர்களின் கற்பித்தலுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மாணவ மாணவியருக்கு நன்றியாக, இந்நாளில் அவர்கள் நன்றி செலுத்தி இப்பாடலையும் இசைத்து அனைவருக்கும் பொன்னாடையும் அணிவித்து நன்றி பெருக்கோடு இப்பள்ளியை, நிர்வாகத்தினரை, மாணவ மாணவியரை நினைத்து பார்க்கிறார்கள். கல்வி பணியில் ஏறத்தாழ அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பணியேற்ற ஆண்டு கிபி 1991, இன்று 2025. மொத்தமாக 33 ஆண்டுகளை கடந்த கல்வி பணி, செம்மையான கல்வி பணி. கல்வி பணி ஆற்ற அவர்களுக்கு உதவிய நிர்வாகத்தினருக்கு எல்லாரும் இப்ப முக்கியமான தருணம். கல்வி பணியாற்ற கை கொடுத்த நிர்வாகத்தினரை நினைத்து பார்க்கும் நேரம் இது. அதனால எல்லாம் அமைதியா கொஞ்ச நேரம் சாப்பிட்டுலாம். சரியா? நான் இனிமே பேசல, டான்ஸ் மட்டும்தான் இருக்கு. நன்றி. ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ
நன்றி சொல்கிறார்கள். ஆசிரியர் பணி என்பதே அற்புதமாக அனைவருக்கும் கிடைக்கும் பணி. ஆசிரியர் பணியை அறப்பணியாய் நினைத்து ஆட்சியமைக்காக நன்றி பெருக்கோடு நினைத்து பார்க்கும் தருணம் இது. நன்றி உணர்வை தெரிவிக்க தாளாளர் சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். வார்த்தையால் புறம் தந்து உயிரூட்டினாய் என் உள்ளத்தில் ஒரு மாற்றினாய். இறைவா நன்றி, பரிபூரணனே நன்றி. ஆண்டாண்டு காணி நடந்தாய் என் வாழ்வில் நீ செய்தாய். அழுத்தத்தை அவர்களுக்கு அன்பாக பொன்னாடை போட்டுகிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக விழாவினுடைய ஸ்பெஷல் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட், தலைவர், விழா நாயகி அனைத்துமே இவர்கள்தான் ஏற்புரை வழங்க வருகிறார்கள். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஆரவாரமான கைத்தட்டல்களும். எல்லா புகழும் இறைவனுக்கு. அர்ப்பணித்தேன் அடியான் என்னை இறைமகனிடம். அமைத்து தர வேண்டும் இந்நாளை இனிய நாளாக என்று வெற்றிகரமாக அமைத்து கொடுத்தார் இறைமகன் இயேசு. அக்களிப்போம், அகம் மகிழ்வோம். இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளை கொடுத்த இந்த வெற்றிகரமான நாளை ஏற்பாடு செய்து கொடுத்த எமது நிர்வாகத்தின் சார்பாக எமது தாளாளர் அவர்களுக்கு அன்பு கடந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்று நான் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை. எனது தலைமை ஆசிரியர் அவர்கள் என்னுடன் இருந்து கொண்டே ஆசிரியர் பெருமக்களை உற்சாகப்படுத்தி எனக்கு தெரியாமல் அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்த எனது பாசத்துக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எனது முன்னாள் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் இந்நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவில் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் உடன் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், இரு பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும், அலுவலக அன்பர்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வுகளை நிறைப்படுத்தி கொடுத்த எனது மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்த எனது உற்றார் உறவினர்கள், தெரிந்தவர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜாய்சி டீச்சர்
அவங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு நிகழ்ச்சி என்றால் குழந்தைகள் இல்லாத நிகழ்ச்சியே இல்லை, அது சிறப்பாக இருக்காது. நமது பள்ளியில் செல்லப்பிள்ளையாக இருப்பது யார் தான்? ஜாய்சி டீச்சர் தான். அவங்க இல்லைன்னா அந்த விழாவே நிறக்காது, அப்படித்தான் சொல்ல முடியும். ஆமாம், மாவட்டத்துக்கே செல்லப்பிள்ளையா, உண்மைதான். எல்லா நிகழ்ச்சிகளையும் கமெண்ட்ரி கொடுத்து அத்தனை பேர் உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட நமது ஆங்கில ஆசிரியர் ஜாய்சி அவர்களுக்கு எனது அதிகபூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்து நான் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அன்பு மழை பொழிந்து பரிசுகளால் என்னை குறிப்படைய செய்து இம்மேடையில் நிற்க செய்து என்னை வாழ்த்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ரொம்ப பேசலாம், நேரம் ஆயிடுச்சு, பசு நேரம். நான் ஷார்ட்டாக ரெண்டு மட்டும் சொல்லிட்டு போயிறேன். வாழ்க்கை நிறைவாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 2 முக்கிய காரணங்கள் நமக்கு தேவை. ஒன்று கற்றுக்கொள்ளல், மற்றொன்று கண்டு கொள்ளுதல். கற்றுக்கொள்ளுதல், கண்டு கொள்ளுதல். நான் இப்பள்ளிக்கு அடியெடுத்து வைத்த நாளில் கற்றுக்கொண்டேன், ஆயிரக்கணக்காக கற்றுக்கொண்டேன். யாரை? மாணவர்களை, ஆசிரியர்களை, தலைமை ஆசிரியர்களை கற்றுக்கொண்டேன். ஒவ்வொருவரும் ஒரு புத்தகம், அத்தனை புத்தகத்தையும் படித்தேன். என் வாழ்க்கை அனுபவங்களை பெருக்கிக் கொண்டேன். என்னிடம் அதிகப்படியான அனுபவங்கள். அதனால் எதையுமே எளிதாக நகர்த்தி செல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது மாணவர்களாகிய உங்களிடமும் ஆசிரியர்களிடமும் தலைமை ஆசிரியரிடமும் இப்பள்ளியில் இருந்துதான் கற்றுக்கொண்டேன். மற்றொன்று கண்டு கொள்ளுதல். என்னுடைய திறமைகள் என்ன, என்னுடைய சக்திகள் என்ன என்று இந்நாள் வரை நான் கண்டதில்லை, கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இந்நாளில் இந்த மேடையில் நான் கண்டுகொண்டேன். அத்தனை பேரும் வாழ்த்து பேசிய பொழுது, கவிதை வாசித்த பொழுது இத்தனை திறமைகளும் சக்திகளும் என்னிடம் இருந்ததா என்பதை நான் கேள்விக்குறியாக நானே கேட்டுக்கொண்டேன். அதை நானே அறியவில்லை. அன்பு மாணவர்களே, இப்பருவத்தில் இருந்தே மாணவர்களும் ஆசிரியர்களும் உங்களை நீங்களே கண்டுகொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆபிரகாம் ஜோஸ்பா என்பவர் கூறுகிறார், ஒரு மனிதனின் மகிழ்ச்சியின்மைக்கும் வெற்றியின்மைக்கும் காரணம் அவன் தன்னையே அறியாததுதான் என்று கூறுகிறார். அலெக்சிஸ் கார்லே அப்படின்றவர் கூறுகிறார், மனிதன் எதையோ படித்து விட்டான், ஆனால் ஒன்றை மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அது அவனைத்தான் என்று கூறுகிறார். கவிஞர் அப்துல் ரஹ்மான் கூறுகிறார், நீ உன்னிடம் இருந்து ஓடுகிறாய், ஆனால் உன்னை விட்டு ஓடுகிறாய் என்று கூறுகிறார். எனவே சிந்தித்து செயல்படுவோம். இன்னிலிருந்தே உன்னுடைய திறமைகளையும் சக்திகளையும் நீங்கள் ஆராய்ந்து அதை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்று சாதனையாளர்களாக சாதிக்க அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி என் நேரத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வானுக்கு வையகம் சொல்லும் நன்றி. மழை பொழிகின்ற காரணத்தால் புது பணி நல் பணியாக எங்களுக்கு அமைந்தது.
இந்த 33 ஆண்டுகளும் எங்களோடு இருந்து எங்கள் மாணவ மாணவியரை உருவாக்கியமைக்காக, நிர்வாகத்தினரோடு ஒத்துழைப்பு கொடுத்தமைக்காக, ஆசிரியர் பெருமக்களுக்கு அருமையாக வழிகாட்டுதல் செய்தமைக்காக நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏற்புரையாக அருமையாக வழங்கினார்கள். தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ. இந்நாள் நன்னாளே, எந்நாளும் நன்னாளாக உங்களுக்கு அமையட்டும். விடுந்திடும் இரவுகளும் புலர்ந்திடும் பொழுதுகளும் வாழ்வை வளம் பெறச் செய்ய வாழ்த்தி எனக்கு தொகுப்புரை வழங்க வாய்ப்பளித்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தொகுப்புரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நாட்டுப்பண். Boys, please stand up. Straight. Attention. பேசிக்கிறோம். Okay. 9th, 10th, ஐனா நின்னுப்பா. 10th, 11th, 10th, 11th, 12th இங்க இருந்துங்க. Girls only ஒரு 10 நிமிஷம் மட்டும். என்னடா வெக்கப்படுறீங்க? வரண்டா டே வீடியோ தான் பேசிக்கணும். சாப்பிடு சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு. நீ மட்டும் ஏமா தனியா உட்காந்துருக்க? என்னம்மா டேய் வீடியோடா, போட்டோ இல்லடா. அப்படியா? நீ சாப்பிடு முதல்ல, வீடியோ எடுப்போம். ஏப்பா என்னாச்சு?
பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். இருங்க பாய். இருங்க பாய். அண்ணா